ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. அது குறித்த விவரங்கள். இந்த புயல் எந்த திசையை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கறத தொடர்ந்து அதை கணிக்க முடியாததன் காரணத்தினால நாளை மறுநாள் 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதற்கு முன்பாக கூட தொடக்கத்திலிருந்தே குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் நோக்கிதான் செல்லக்கூடும் என முன்பாக கூட கணிக்கப்பட்டிருந்தாலும், இது புயலாக வலுப்பெற்றது, தித்வா புயலாக வலுப்பெற்றதற்கு பிறகாக எந்த திசையை நோக்கி செல்லக்கூடும் அப்படிங்கறத தற்பொழுது வரைக்கும் பிரெட் பண்ண முடியல அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். 30ஆம் தேதி தான் இது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஒட்டிய பகுதிகளை வந்தடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 30ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட அந்த 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி ஒருவேளை அது புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கக்கூடிய பட்சத்துல இந்த மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான எச்சரிக்கையாகவும் மாற்றப்படலாம். அது எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அதனுடைய நகர்வுகள், அதனுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 3 நாட்களுமே மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில 30ஆம் தேதி மேலும் ஒரு சில வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அதி கனமழைக்கான எச்சரிக்கையை கொடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் அந்த புயல் எந்த திசையை நோக்கி கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 30ஆம் தேதி 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 30ஆம் தேதி வடகடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மேலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.